HDFC பேங்க் மொபைல் பேங்கிங் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்போ பண்ணிவிட்டு இது மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். கண்டினியூன்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த மாதிரி மறுபடியும் கண்டினியூன்னு கேட்கும். அது கண்டினியூ கொடுத்துட்டு உங்களோட லொக்கேஷனை அந்த எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் அலோவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லெட்ஸ் கோன்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் எந்த சிம்மோ அந்த சிம்மு சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஓடிபி மாதிரி அதே ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். வெரிஃபை பண்ணிக்கும். நீங்கள் மொபைலில் கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா வராது. பண்ணிவிட்டு இந்த மாதிரி கஸ்டமர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். அதை கொடுத்துட்டு கண்டினியூன்னு சொல்லி கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களோட டெபிட் கார்டு இல்லைனா நெட் பேங்கிங் காமிக்கும். நீங்கள் டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா டெபிட் கார்டு வச்சு நீங்கள் லைன் பண்ணிக்கலாம். மந்த் இயர் பின்னு போட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இல்லை நான் நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு நான் வந்து நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு எனக்கு தெரியுதுனால நான் நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு போட்டு கண்டினியூ சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு 4 டிஜிட் பாஸ்வேர்டு வந்து எதாவது போட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும்னு கேட்கும். தேவைப்பட்டால் வச்சுக்கோங்க, இல்லைனா லேட்டர்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ப்ரொசீட் டு லாகின் சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த அப்போ அவ்வளோதான், லாகின் பண்ணியாச்சு, ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உங்கள் அந்த 4 டிஜிட் போட்டிங்களே பார்த்தீங்களா, அந்த நம்பரை போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும். லாகின் ஆனதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கேட்கும். இது நீங்கள் வந்து அக்செப்ட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் நண்பர்களே, ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.